ஹாய் ஆல், வெல்கம் டு நியூட்ரன் டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் இந்தியன் ஜியோகிரபில ரிவர் சிஸ்டம் ஆஃப் இந்தியா. இந்தியாவினுடைய ஆறுகளின் அமைப்பு அல்லது நதிகளின் அமைப்பு அப்படிங்கறத தான் பார்க்குறோம். ஜென்ரலா ரிவர் சிஸ்டத்தை நம்ம ரெண்டா கிளாசிபிகேஷன் செய்யறோம் பேஸ்ட் ஆன் தி ஆரிஜின் ஆஃப் ரிவர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வில் பி ஹிமாலயன் ரிவர்ஸ். இட் வில் பி ஆரிஜினேட்டட் இன் தி ஹிமாலயாஸ். செகண்ட் ஒன் பெனின்சுலா ரிவர்ஸ். அது சவுத் இந்தியன் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படும். அது தென்னிந்தியால மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல உற்பத்தி ஆகக்கூடிய ஆறுகளா வந்து 90% ஆஃப் த ரிவர்ஸ் வந்து இருக்கும். இதுல இமயமலை ஆறுகள் அப்படிங்கறத நம்ம மூணா கிளாசிபிகேஷன் செய்யறோம். இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. இந்த மூணு நதிகளுமே வந்து இமயமலை ஆறுகள் அப்படின்னு சொல்லப்படும். அதே பெனின்சுலா ரிவர்ஸ எகெயின் ரெண்டா கிளாசிபிகேஷன் செய்யறோம். ஒன்னு கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள், இன்னொன்னு மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள். இந்த கிளாசிபிகேஷன் எதை பேஸ் பண்ணி செய்யறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரம் ஆரிஜின் டு ட்ரெயின், அதாவது அது உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து கடல்ல போய் கலக்கிறது எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் அப்படிங்கிறது உற்பத்தி ஆகிறது மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல உற்பத்தி ஆகும். போய் கடல்ல கலக்கக்கூடிய இடம் வந்து பே ஆஃப் பெங்கால்ல. அதனால அதை நாம ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்ன்னு பார்க்கிறோம். அப்படி கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள்ங்கிறது பார்த்தோம்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா மற்றும் காவிரி. இதே மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் எது எதுன்னு கேட்டாங்கன்னா அது நர்மதா, தப்தி, லூனி, சபர்மதி, மாஹி. இந்த மாதிரியான நதிகள் எல்லாமே மேற்கு நோக்கி பாயக்கூடிய நதிகள். இதுல ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் எது, வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் எதுங்கிறதே டைரக்டான கொஸ்டினா வந்து இருக்கும். இதுதான் ஜெனரல் கிளாசிபிகேஷன் ஆஃப் தி ரிவர் சிஸ்டம். இதுக்கப்புறம் நாம பார்க்க போறது ஒவ்வொரு ரிவர்ஸ்லயும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ரிவரோட நேம், அதனுடைய டோட்டல் லென்த் என்ன, எந்த பிளேஸ்ல ஆரிஜின் ஆகுது, அண்ட் தென் அதனுடைய ட்ரிபியூட்ரிஸ் என்ன. இதுதான் நம்ம மேஜரா வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இண்டஸ், சிந்து நதி. சிந்து நதியினுடைய டோட்டல் லென்த் அப்படிங்கிறது 2880 கிலோமீட்டர்ஸ். பட் இந்த டோட்டல் லென்த் 2880யும் வந்து இந்தியாவில் கிடையாது. இதுல 700 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் இந்தியாவில் இருக்கு. ரிமைனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடியது. எக்ஸாக்ட்லி 709 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் இந்த நதி இந்தியாவில் பாயக்கூடியது. இது ஆரிஜின் ஆகக்கூடிய பிளேஸ் மானசரோவர் அப்படிங்கக்கூடிய ஏரி திபெத்ல கைலாஷ் ரேஞ்சஸ்ல உற்பத்தி ஆகக்கூடியது. அண்ட் தென் இட்ஸ் ட்ரிபியூட்ரிஸ் வில் பி, மொத்தம் 5 முக்கியமான ட்ரிபியூட்ரிஸ் இருக்கு. ஜீலம், சன்னாப், ரவி, சட்லஜ் அண்ட் பியாஸ். இதுதான் சிந்து நதியினுடைய கிளை ஆறுகள். நெக்ஸ்ட் ரிவர் கங்கா. கங்கான்னு சொல்லக்கூடியது டோட்டல் லென்த் வில் பி 2525 கிலோமீட்டர்ஸ், 2525 கிலோமீட்டர். இதுதான் இந்தியாவின் மிக நீளமான நதி அப்படிங்கிறது பார்த்தோம்னா அது கங்கை தான். எகெயின் கங்கா வாஸ் தி நேஷனல் ரிவர் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் தேசிய நதின்னு கேட்டாலும் கங்கை தான் வரும். கங்கை எகெயின் உற்பத்தி ஆகக்கூடிய பிளேஸ் உத்தரகாண்ட் மாநிலத்துல கங்கோத்ரிங்கக்கூடிய கிளேசியர்ல உற்பத்தி ஆகுது. இதனுடைய ட்ரிபியூட்ரிஸ் யமுனா, காக்ரா, கண்டாக், கோசி, சன், ராம் கங்கா, கோமதி மற்றும் தாமோதர். இது எல்லாமே கங்கை நதியின் கிளை ஆறுகள். இதுல கங்காக்கு மட்டும் நமக்கு நியூ நேம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. கங்கை ஆரிஜின் ஆகும்போது, கங்கோத்ரி கிளேசியர்ல ஆரிஜின் ஆகும்போது கங்கையுடைய பெயர் பாகிரதி. அண்ட் தென் இன் பங்களாதேஷ் கங்கா வாஸ் கால்ட் அஸ் பத்மா அப்படின்னு சொல்லப்படும். நெக்ஸ்ட் ரிவர் பிரம்மபுத்திரா. பிரம்மபுத்திராவுடைய டோட்டல் லென்த் 2900. பட் இதுவும் ஜஸ்ட் 900 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் இந்தியாவில். ரிமைனிங் வந்து பங்களாதேஷ்ல பாயக்கூடியதுதான் பிரம்மபுத்திரா. இட் வாஸ் ஆரிஜினேட்டட் இன் செம்மா யங்டங் கிளேசியர் அப்படிங்கக்கூடிய பனிப்பாறையில திபெத்ல உற்பத்தி ஆகக்கூடியது. கிளை ஆறுகள் சுபன்ஸ்ரீ, மானஸ், தீஸ்தா, லோஹித், பாரக், காமெங், தன்ஸ்ரீ மற்றும் திபங். இதுதான் வந்து பிரம்மபுத்திராவுடைய கிளை ஆறுகள். எகெயின்
பிரம்மபுத்திராவுக்கும் அதர் நேம்ஸ் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. First one will be in Tibet, Brahmaputra was called as T Sangpo, and then in Bangladesh it was called as Jamuna, and Brahmaputra and Ganga merges, கங்கையும் பிரம்மபுத்திராவும் இணைந்த பிறகு இதனுடைய பெயர் வந்து மேக்னா. இதுதான் இம்பார்ட்டன்ட் அதர் நேம்ஸ் ஆஃப் தி பிரம்மபுத்திரா. இது மூணுமே வந்து இமயமலை ஆறுகள். இதுக்கு அடுத்து வரக்கூடியது பெனின்சுலா ரிவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள். இதுல நமக்கு இந்த கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள்ல கொஷின்ஸ் குரோனாலஜியா வந்து கேட்டிருக்காங்க. பேஸ்ட் ஆன் தி லென்த் எது ஹையஸ்ட், எது லாங்கஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கேட்டிருக்காங்க. அதனால பெனின்சுலா ரிவர்ஸ் ஒவ்வொன்றுக்குமே நமக்கு லென்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோதாவரி. கோதாவரி இட்ஸ் லென்த் வில் பி 1465 கிலோமீட்டர்ஸ். இதுதான் பெனின்சுலார் நதிகளின் நீளமான நதி, அல்லது தென்னிந்திய நதிகளில் நீளமான நதின்னு கேட்டாங்கன்னா அது கோதாவரி தான். இது எங்க ஆரிஜின் ஆகுதுன்னு பார்த்தோம்னா திரிம்பகேஸ்வர் அப்படிங்கக்கூடிய மலைப்பகுதிகள்ல நாசிக் மாவட்டம் மகாராஷ்டிரால உற்பத்தி ஆகுது. கிளை ஆறுகள் பூர்ணா, பென்கங்கா, பிரணிதா, இந்திராவதி, தால், சலாமி, சபரி, மஞ்சீரா, வார்தா மற்றும் வைன்கங்கா இது எல்லாமே கோதாவரியின் கிளை ஆறுகள். and then கோதாவரிக்கு நமக்கு ரெண்டு நியூ நேம்ஸ் இருக்கு. ஒன்னு விருத்த கங்கான்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா தக்ஷிண கங்கா அப்படின்னு சொல்லப்படும். நெக்ஸ்ட் பெனின்சுலா ரிவர் பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணா. கிருஷ்ணாவினுடைய நீளம் 1400 கிலோமீட்டர்ஸ். எகெயின் இதுவும் மகாராஷ்டிரா மாநிலத்துல, ஆனா மகாபலேஸ்வர் அப்படிங்கிற இடத்துல உற்பத்தி ஆகுது. கிளை ஆறுகள் பீமா, பெத்தவாகு, மூசி, கொய்னா, துங்கபத்ரா, கத்தபிரபா மற்றும் மலப்பிரபா இது கிருஷ்ணாவின் கிளை ஆறுகள். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது மகாநதி. மகாநதியினுடைய டோட்டல் லென்த் வில் பி 858 கிலோமீட்டர்ஸ். சப்போஸ் 858 ஆப்ஷன்ல இல்லைன்னா 851 அப்படிங்கிறத போடலாம். இட் ஆரிஜினேட் இன் சிகாவா ஹில்ஸ், சத்தீஸ்கர் மாநிலத்துல சிகாவாங்கக்கூடிய மலைப்பகுதிகள்ல உற்பத்தி ஆகுது. இதனுடைய கிளை ஆறுகள் tributaries will be சியோநாத், டெலன், சந்தூர், இப், ஹஸ்டியோ, மாண்ட் அண்ட் வோங்.